ஒரு ரிலேஷனை நம்ம எப்போ டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நான் பேசுகிற ரிலேஷன் செட்டுக்குள்ள ஏவும் பியும் ரிலேட் ஆகியிருந்து இந்த பீன்ற எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் சிக்கும் ரிலேட் ஆகி இருந்திருந்தது அப்படின்னா, எனக்கு இந்த ஏவும் இந்த சியும் ரிலேட் ஆன மாதிரி ஆர்டர் பேர்ஸ் அந்த ரிலேஷன் செட்டுக்குள்ள இருந்திருக்கணும். அதாவது ஏ பிக்கு ரிலேட் ஆகிருந்தது அப்படின்னா, இந்த பி இன்னொரு எலமெண்ட் சிக்கு ரிலேட் ஆன மாதிரி ஆர்டர் பேர் என்னோட செட்டுக்குள்ள இருந்துருச்சு அப்படின்னா, எனக்கு இந்த ஏ வந்து சிக்கு ரிலேட் ஆன மாதிரி ஆர்டர் பேர் எனக்கு செட்டுக்குள்ள இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா அதை நான் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தட் இதையும் நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ A is equal to set of all 1, 2, 3. இப்போ இதில் நம்ம டிரான்சிட்டிவா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஸோ தட் இப்போ 1, 2 அப்படின்னு ஆர்டர் பேர் இருக்கு. ஸோ A, B டைப் ஆர்டர் பேர் இருக்கு. ஸோ தட் இந்த 2ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இன்னொரு ஆர்டர் பேர் இருக்கான்னு பார்ப்போம். 2, 3 இருக்கு. ஸோ தட் 1, 2 இருக்கு, 2, 3 இருக்கு. A ரிலேட்டட் டு B ரிலேட்டட் டு A அப்படின்னா A ரிலேட்டட் டு C டைப் ஆர்டர் பேர் நமக்கு செட்டுக்குள்ளே இருந்திருக்கணும். ஸோ இங்கே A ரிலேட்டட் டு C அப்படின்றது 1, 3 எனக்கு செட்டுக்குள்ளே இருக்கானா இருக்கு. ஸோ தட் இப்போ நம்ம இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது வாங்க 3, 2 ஓகே 3, 2 அடுத்து நான் 2ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆர்டர் பேர் உள்ள இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 2, 3 இருக்கு. ஆனால் 3 ரிலேட்டட் டு 2, 2 ரிலேட்டட் டு 3. ஸோ 3 ரிலேட்டட் டு 3 டைப் ஆர்டர் பேர் எனக்கு இங்கே உள்ள இல்லை, செட்டுக்குள்ள இல்லை. ஸோ தட் இது எனக்கு டிரான்சிட்டிவ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நான் செக் பண்ணுறேன். இது பார்க்கலாம் 1, 3 அப்படின்ற ஒரு ஆர்டர் பேர் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 3 வந்து இன்னொரு எலமெண்ட்குள்ள ரிலேட் ஆன மாதிரி ஆர்டர் பேர் இருக்கான்னு பார்க்கணும். 3, 2 இருக்கு. ஸோ தட் 1, 3, 3, 2 இருக்கு. இப்போ A, C டைப்னா இங்கே என்னது 1, 2 இருக்கா செட்டுக்குள்ள இருக்கு. ஸோ தட் இது எனக்கு டிரான்சிட்டிவ் ரிலேஷன்ல வரும். புரிஞ்சதா? இப்போது சில பேருக்கு இங்கே என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, நம்ம 1, 3 இந்த ஆர்டர் பேருக்கு செக் பண்ணோம். இப்போ இதுக்கும் நம்ம செக் பண்ணணும்ல, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நமக்கு வந்து செக் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். ஓகே இப்போ 1, 3க்கு செக் பண்ணோம். ஓகே இப்போ 3, 2க்கு பார்க்குறோம். 3, 2 A, B டைப் இருக்குது. ஆனால் இதுக்கு நமக்கு B, C இந்த செட்டுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்குறோம். 2, அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எந்த ஒரு ஆர்டர் பேருமே இந்த செட்டுக்குள்ளார நமக்கு இல்லை. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் அதை நம்ம டிரான்சிட்டிவ்னு சொல்லிக்கலாம். அதாவது டிரான்சிட்டிவ்க்கு நம்மளால் 2 டெஃபினிஷன் பேச முடியும். ஒன்று A, B டைப் ஆர்டர் பேரும் B, C டைப் ஆர்டர் பேரும் நமக்கு இந்த ரிலேஷன் செட்டுக்குள்ள இருந்திருந்து நமக்கு A, C டைப் ஆர்டர் பேரும் இந்த செட்ல எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம டிரான்சிட்டிவ்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா A, B மட்டும்தான் ரிலேஷன்ல இருக்கு, எனக்கு B, C ரிலேஷன்ல இல்ல அப்படின்னா அதையும் நான் டிரான்சிட்டிவ்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்க 3, 2 மட்டும்தான் இருக்கு. 2, அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஆர்டர் பேருமே இல்லை. ஸோ அதையும் நான் என்னன்னு சொல்லிக்கலாம், டிரான்சிட்டிவ்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் 1, 2 இருக்கு. திரும்பி அகெயின் 2, அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்த ஆர்டர் பேருமே இல்லை. ஸோ அதை நான் என்னன்னு சொல்லிக்கலாம், டிரான்சிட்டிவ்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஒன்று A, B இருந்து B, Cயும் இருந்து A, Cயும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. இன்னொன்று A, B மட்டும்தான் இருக்கு, B, C இல்லை. அப்படி இருந்தாலும் அதை நம்ம டிரான்சிட்டிவ்னு சொல்லிக்கலாம். ஸோ தட் இந்த R2ன்ற ரிலேஷனை நான் டிரான்சிட்டிவ் ரிலேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். புரிஞ்சதா?